வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய அமெரிக்க வணிக உடன்பாடு இரு நாட்டு நலனையும் காக்கக்கூடியது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். பிற நாடுகளுக்கு விதித்ததை விட அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு வரி குறைவு என்று அமைச்சர் ஆறுதல். நாட்டு நலனை விட்டுக் கொடுக்க அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டதால் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அன்னதானத்தில் நரிக்குறவ சிறுவர்களை விடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் அப்பாவு பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டல். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. முதியோர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என உறுதி. அரேபிய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க விமான தாங்கி கப்பலை நோக்கி சென்ற ட்ரோன். ஈரான் ட்ரோனை சுட்டு வீழ்த்திவிட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வணிக உடன்பாடு இருநாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு செய்து கொள்ளப்பட்டதாக மக்களவையில் பேசிய வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட வணிக உடன்பாட்டினை இந்தியாவின் நலனுக்காக விட்டுக் கொடுக்கப்பட்டதாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் இன்று மக்களவை தொடங்கியதும் இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டதால் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்பு நண்பகல் 12 மணிக்கு அவை மீண்டும் கூடியதும் வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். அப்போது இந்திய அமெரிக்க வணிக உடன்பாட்டை எட்டுவதற்கு முன் பல்வேறு கட்ட பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் இரு நாட்டு நலன்களையும் கருத்தில் கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் வேளாண்மை, கால்வளம் ஆகிய துறைகளின் நலன்களை காக்கும் வகையில் ஏற்பாடு செய்த பிறகே வணிக உடன்பாடு செய்து கொண்டதாக தெரிவித்தார். பிப்ரவரி 2ஆம் நாள் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது இந்திய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 18 விழுக்காடாக குறைத்துக் கொள்வதாக டிரம்ப் அறிவித்ததாக கூறினார். இது பிற நாடுகளுக்கு விதித்துள்ளதை விட குறைவானது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உடன்பாடு வணிகர்களுக்கும், சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கும், தொழிலதிபர்களுக்கும், திறன்மிகு தொழிலாளர்களுக்கும், தொழில்களுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று தெரிவித்தார். உலகுக்காக இந்தியாவில் தயாரிப்போம், உலகுக்காக இந்தியாவில் வடிவமைப்போம், உலகுக்காக இந்தியாவில் கண்டுபிடிப்போம் என்ற முழக்கங்களை இந்த உடன்பாடு நடனவாகும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தியாவின் நலனை விட்டுக் கொடுக்க அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டதாக கூறி எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டதை அடுத்து மக்களவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததை கண்டித்து நேற்று காங்கிரஸ் கட்சியினர் அவையின் நடுப்பகுதிக்கு சென்று தாள்களை கிழித்தெறிந்தனர். இதையடுத்து மாணிக்கம் தாக்கூர், வெங்கடேசன் உள்ளிட்ட 8 பேரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்தது. இந்நிலையில் இன்றும் அவை தொடங்கியதும் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட வணிக உடன்பாடு குறித்து பேச வேண்டும் என்றும் இதில் பிரதமர் சமரசம் செய்து கொண்டார் என்றும் கூறி எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சியினரும் முழக்கமிட்டனர். இதனால் அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவிய நிலையில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பிரதமர் சமரசம் செய்து கொண்டார் என்று எழுதப்பட்ட பதாகையுடன் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய இணையமைச்சர் ரன்வீர் சிங் பிட்டு அவர்களை கடந்து உள்ளே சென்றார். அவருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே சொற்போர் நடந்தது. இதனிடையே அமெரிக்க வேளாண் விளைபொருட்களுக்கு இந்தியாவில் இறக்குமதி வரி விலக்கு அளிப்பதை கண்டித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் சபாநாயகர் அப்பாவு பங்கேற்ற அன்னதானத்தில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த சிறுவர்களை பங்கேற்கவோ கோவிலுக்குள் நுழையவோ மறுத்துள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அண்ணாவின் நினைவு நாளில் அவர் தொடங்கிய கட்சியை கைப்பற்றியுள்ள ஒரு குடும்பம் நடத்தும் ஆட்சியில் பட்டவர்த்தனமாக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதை கண்டித்துள்ளார். கோவிலுக்குள் நுழைய விடாமல் பட்டியல் சமூக சிறுவர்களை தீட்டு பார்த்திருப்பதுதான் திமுக மாடலா என்றும் வினவியுள்ளார். சிறுவர்களை மிரட்டி அனுப்பியிருப்பதாக சிறுமி வேதனையோடு தெரிவிக்கும் காணொலி நவீன தீண்டாமையின் உச்சபட்ச கொடூரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து முதல்வர் உட்பட அனைவரும் மரியாதை செலுத்தி அழகு பார்த்த இயக்கம் அதிமுக என்று சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சியிலோ பேரவைத் தலைவர் அப்பாவோ இருக்கும் ஒரு சபையில் தீண்டாமை நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அண்ணா நினைவு நாளில் ஏழை எளிய குழந்தைகள் சாதியின் பெயரால் அடிப்படை உணவை கூட மறுத்து அவர்களை கண்ணீரில் ஆழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் குடும்ப பெண்களுக்கான உதவித்தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் உத்திகள் பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். மாணவர்களின் கல்விக் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவு வங்கிகளில் மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறினார். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு 3 எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறினார். ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். அரபிக்கடலில் அமெரிக்க போர்க்கப்பலை நெருங்கி வந்த ஈரான் ட்ரோனை அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தியது. அரபிக்கடலின் சர்வதேச பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பலை நோக்கி ஈரான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை அமெரிக்க கடற்படை வீரர்கள் அதிநவீன போர் விமானம் மூலம் சுட்டு வீழ்த்தினர். தொடர்ந்து இதில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இது தொடர்பாக அமெரிக்கா பலமுறை எச்சரித்தும் ஈரான் ட்ரோன் கப்பலை நோக்கி வந்ததால் தற்காப்பு நடவடிக்கையாக இந்த அதிரடி எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. விஜய் திருக்குறள் கூறியது அவர்கள் தோழர்களை உற்சாகப்படுத்த என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சிந்தாமணியில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் திருக்குறள் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் தனது தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூறியதாக தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய பட்ஜெட் நிதி விவசாயிகளாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இது அமைந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இதில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அரங்கநாதன், சேகரன், சபியுலா என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஏமாற்றம். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது 41% 50% மாறிட வேண்டும். 16வது நிதிக்குழுவினால் அது சரி செய்யப்படும் என்று நினைக்கும். ஆனால் மீண்டும் அந்த 41 தான் தொடர்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த 41ஐயும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் 4.097% தான் நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும்? மாமல்லபுரத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக விடுதி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக விடுதி வளாகத்தில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு புதிய விளையாட்டு மைதானத்தை பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். இந்நிகழ்வில் சுற்றுலாத்துறை அமைச்சர், அதிகாரிகள், அலுவலக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சைதாப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட 3 வகுப்பறை கொண்ட தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சென்னை சைதாப்பேட்டை பஜார் சாலையில் 3 வகுப்பறை கொண்ட தொடக்கப்பள்ளி கட்டிடத்தையும் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை தெரு விளக்குகளையும் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமையலறை, கழிப்பறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சென்னை துவக்கப்பள்ளிக்கான இந்த கட்டிடம் இப்போது மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
தூத்துக்குடியில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சியில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், துணை மேயர் ஜெனிட்டா, மாமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கோணலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கோணலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் கல்வித்திறன் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து கோணலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டு உள்ள புதிய கழிவறை கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து மருத்துவமனையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் வளர்த்தல் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் ஆணையாளர் அருணாச்சலம், வட்டார வளர்ச்சி அலுவலர் கோவிந்தராஜ், தோட்டக்கலை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் வெள்ளிப் பதக்கம் பெற்று கோவை திரும்பிய பள்ளி மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் தமிழ்நாடு, டெல்லி, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழக அணியின் சார்பில் கோவை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி வினுமித்ரா வெள்ளிப் பதக்கம் வென்றார். பதக்கத்துடன் கோவை திரும்பிய மாணவியை பெற்றோர், பயிற்சியாளர்கள் ஆகியோர் விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கராத்தேவில் தேசிய அளவில் சாதனை படைத்ததற்காக தமிழக அரசு சார்பில் கல்வி ஊக்கத்தொகையாக 1,05,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கராத்தே போட்டிகளை முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் சேர்க்க வேண்டும் என பயிற்சியாளர் கணேஷ்மூர்த்தி வலியுறுத்தினார். நான் எஸ்சிஎஃப்ஐ நேஷனல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆகியிருக்கேன். இதில் வந்துட்டு சில்வர் மெடல் எடுத்திருக்கேன். இதில் மொத்தம் 35 ஸ்டேட்ஸ் வந்தாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதில் சில்வர் மெடல் எடுத்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கொத்தாம்பாடியில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததை முழுமையாக அகற்றக் கோரி வருவாய்த்துறையினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி பெரியார் நகரில் உள்ள பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து சிலர் வீடுகளை கட்டியுள்ளனர். இதன் காரணமாக பட்டியலின மக்கள் வீடுகளை அகற்றக் கோரி ஆக்கிரமிப்பாளர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த ஆத்தூர் வட்டாட்சியர் பாலாஜி கடந்த 2 நாட்களுக்கு முன் பட்டியலின மக்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிலையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு வீடுகளை அளவீடு செய்த போது பட்டியலின மக்கள் முறைகேடு இருப்பதாக கூறி வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். மளிகை கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த 122 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் வேப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் பழனிசாமி தலைமையிலான காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாசார திட்டக்குடியை சேர்ந்த விஜயா நடத்தி வரும் மளிகை கடையில் காவலர்கள் சோதனை செய்தபோது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்கா மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சோதனையில் மொத்தம் 122 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து விஜயாவை கைது செய்து விசாரணை செய்தபோது கொடுத்த தகவலின் அடிப்படையில் சுப்பிரமணியன், கவியரசன், சதீஸ்வரன் ஆகியோர் காவல்துறையினர் கைது செய்தனர். மீன் சுருட்டிகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடி மேம்பாலத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலையில் மீன் சுருட்டி காவல் உதவி ஆய்வாளர் புகழேந்தி தலைமையிலான காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கினர். இதனை கண்ட காவல் உதவி ஆய்வாளர் 3 இளைஞர்களையும் மறித்து விசாரித்த போது இதே ஊரை சேர்ந்த பிரவீன்குமார், பிரவீன் ஜோஸ், சக்திவேல் என தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் வாகன விதிகளை மீறி சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்காமல் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி 3 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர்.
சிவகங்கை நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் ஆட்டோ கவிழ்ந்ததில் 6 பேர் காயமடைந்து உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்காலில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 8 மாணவர்களை அதே ஊரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஈஸ்வரர் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அவர்களது வீடுகளுக்கு அழைத்து சென்றார். அப்போது ராகினிப்பட்டி நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிரே வேகமாக வந்த காரின் மீது மோதாமல் தவிர்க்க சாலையை ஓரமாக சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 6 பேரை அக்கம்பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து சிவகங்கை நகர் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் ஈஸ்வரனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை ஓரமாக பள்ளி மாணவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த தனியார் பள்ளி பேருந்து மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே காரில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் திடீர்குப்பத்தில் தனியார் பள்ளி பேருந்து மாணவர்களை ஏற்றுவதற்காக சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்தது. அப்போது போலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளி பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த முகமது சபீர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து காயமடைந்த 2 நபர்களை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் JCB மூலம் 2 வாகனங்களையும் அகற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பம், பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி, விண்வெளி ஆய்வு ஆகியவற்றில் அதிவிரைவாக முன்னேற்றம் கண்டு உலகின் முன்னணி வல்லரசாக உருவெடுத்து வருவதாக இஸ்ரோவின் மூத்த விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். கோவை தனியார் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் நாளையொட்டி செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு தளம் அறிமுக நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவதானு பிள்ளை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியா சூப்பர் பிரமோஸ் ஏவுகணை உருவாக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் செயல்படும் பிரமோஸ் ஏவுகணையை 7 மடங்கு வேகமுடைய ஹைப்பர்சோனிக் நிலைக்கு கொண்டு செல்வதே முதன்மை இலக்கு என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை 1000 நொடிகள் வரை வெற்றிகரமாக சோதித்து உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் பணியாற்றிய அனுபவங்களை நினைவு கூர்ந்த சிவதானு பிள்ளை அவரது கனவுப்படியே இந்தியா வளர்ந்த நாடாக மாறி வருவதாக தெரிவித்தார். அதுதான் இந்த ஜெம்ல இருந்து டாக்டர் ஜெம் உடைய ஆப் போட்டிருக்காங்க. அந்த இது வழியாட்டு நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம், அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம். இந்த டாக்டர் ஜெம்மோட அப்படி வரும்போது இந்த டாக்டர் ஜெம்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. தூத்துக்குடி மாநகரை கிழக்கு மேற்கு என 2 தொகுதிகளாக பிரித்து கிழக்கு தொகுதியை மீனவர் சமுதாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று பரதக்குள உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சேசையா வில்லவராயர் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் பரதக்குள உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள், அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் குறித்து சமூகத்தின் தலைவர் சேசையா வில்லவராயர், ஒருங்கிணைப்பாளர் ஹெர்மன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக, தவிக ஆகிய கட்சிகள் பரதக்குள மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மீனவர் வாக்குகள் அதிகமாக உள்ள தூத்துக்குடி, திருச்செந்தூர், ராதாபுரம், குளச்சல் தொகுதிகளில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தூத்துக்குடி மாநகரை கிழக்கு மேற்கு என 2 தொகுதிகளாக பிரித்து மீனவர்கள் அதிகமுள்ள தூத்துக்குடி கிழக்கு தொகுதியை மீனவர் சமுதாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அறிவியல் தமிழ் சொற்பொழி திருத்தி பயிலரங்கம் நடைபெற்றது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பயிலரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை தலைவர் இந்து அனைவரையும் வரவேற்றார். பல்கலைக்கழக பதிவாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார். தியாகராஜன் நோக்க உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா கல்லூரி பேராசிரியர் ரவிக்குமார் வழிமிகும் இடங்கள், வழிமிகா இடங்கள் போன்ற இலக்கண செய்திகளை அதிகமான எடுத்துக்காட்டுகளுடன் எடுத்து உரைத்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர் தமிழ் பிரதி மாறி இணையவழி எழுத்துப்பிழை திருத்தி, சொற்பிழை திருத்தி, சந்திப்பிழை திருத்தி ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கினார். இந்த பயிலரங்கில் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் தமீம் அன்சாரி, கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்து உள்ளதை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் பரப்புரையை அதிமுக மாவட்ட செயலாளர் தொடக்கி வைத்தார்.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாய்க்கால் சாலையில் அதிமுக சார்பில் பொதுமக்களிடையே பரப்புரை செய்யும் நிகழ்ச்சி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோர் கலந்து கொண்டு பரப்புரையை தொடக்கி வைத்தனர். அப்போது வீடு வீடாக சென்று அதிமுக நிர்வாகிகள் அங்கிருந்த பொதுமக்களிடையே திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துள்ளதை எடுத்துரைத்தனர். இதில் நகர துணை செயலாளர் ரேவதி தேவி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பாதி சாலையை ஆக்கிரமித்து திமுக சார்பில் பொதுக்கூட்ட மேடை அமைத்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் இன்னலடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையில் திமுக பொதுக்கூட்டத்திற்காக மேடை அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேச உள்ளனர். இதற்காக சாலையை ஆக்கிரமித்து மேடை போட்டு உள்ளனர். இதனால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சரியான நேரத்திற்கு செல்ல முடியவில்லை. மருத்துவ ஊர்களும் செல்ல முடியாமல் நெரிசலில் சிக்கினர். போக்குவரத்திற்கு பாதிப்பு இல்லாமல் அரசியல் கட்சிகள் மேடைகளை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மதுராந்தகத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு 200 ரூபாய் பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்தது வேதனை அளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சி உறுப்பினர்களை பாதுகாப்பாக வேன் மூலம் அழைத்து வருவது, கூட்டம் முடிந்தவுடன் மீண்டும் அழைத்து சென்று விடுவது வழக்கம். ஆனால் திமுக நிர்வாகிகள் எந்த ஒரு பாதுகாப்புமின்றி பொருட்களை ஏற்றி செல்லும் சுமை வண்டிகளாக குட்டி யானைகள் கட்சி உறுப்பினர்களையும் பொதுமக்களையும் மற்றும் பெண்களையும் 200 ரூபாய் கொடுத்து அழைத்து வந்துள்ளனர். ஆடு மாடுகளை கூட இதுபோல வண்டியில் அழைத்து செல்லக்கூடாது என சட்டங்கள் இருந்தும் பொதுமக்கள் பாதுகாப்பின்றி அழைத்து வந்த சம்பவம் மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. காரியாபட்டி அருகே உள்ள சடச்சி அம்மன் கோவிலில் மணிகள் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வையம்பட்டியில் உள்ள சடச்சி அம்மன் கோவிலில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த மணிகளை திருடி சென்று உள்ளனர். இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த காட்சியை பார்த்த ஊர் மக்கள் உடனே காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மர்ம நபர்களை தேடும் பணியில் காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் பாஞ்சார் என்ற ஊரில் அமைந்துள்ள சங்கிலி கருப்பசாமி கோவிலிலும் 13 மணிகள் திருடப்பட்ட சம்பவமும் காவல் நிலையத்தில் புகாராக பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வாளையாறு வட்டப்பாறை பகுதியில் ரயில் மோதி யானைக்குட்டி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்காடு மாவட்டம் வாளையாறு வட்டப்பாறை பகுதியில் இன்று அதிகாலை யானைகள் கூட்டமாக காட்டுப்பகுதியை ஒட்டியுள்ள தண்டவாளத்தை கடந்து சென்றன. அப்போது அந்த வழியாக பெங்களூருக்கு சென்ற விரைவு ரயில் யானை கூட்டத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒரு குட்டி யானை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது. மற்ற யானைகள் அங்கிருந்து காட்டுக்குள் ஓடி சென்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகளும் ரயில்வே அதிகாரிகளும் விரைந்து சென்று பார்த்தனர். குட்டி யானையின் உடலை கூராய்வுக்காக எடுத்து சென்றனர். தமிழகத்தில் கோவை மாவட்டம் நவக்கரையில் ரயில் தண்டவாளத்தை ஒட்டிய பகுதிகளில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. இதன் மூலம் யானைகள் தண்டவாளத்திற்கு அருகே வந்தால் முன்கூட்டியே தகவல் கிடைத்து ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டு விபத்துகள் பெருமளவில் தடுக்கப்பட்டு உள்ளது. கேரளத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் இதுபோன்ற நவீன கண்காணிப்பு கருவிகள் அமைக்கப்படவில்லை. காட்டு விலங்குகளின் பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கேமராக்கள் எச்சரிக்கை அமைப்புகளை நிறுவி ரயில்களின் வேக கட்டுப்பாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குடிவெறியில் ஏற்பட்ட தகராறில் 2 இளைஞர்கள் சேர்ந்து முடித்திருத்தும் தொழிலாளியை அடித்துக் கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை அருகே தேவன்குடி இளங்கோவன் முடித்திருத்தும் தொழிலாளி ஆவார். இவருக்கு மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். வீரமாங்குடியை சேர்ந்த ராஜேஷ், முத்துக்குமார் ஆகியோருடன் சேர்ந்து இளங்கோவன் காட்டு பகுதியில் மது அருந்தியுள்ளார். குடிவெறியில் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ராஜேஷும் முத்துக்குமாரும் சேர்ந்து தாக்கியதில் இளங்கோவன் மயக்கமடைந்தார். தகவல் அறிந்த உறவினர்கள் இளங்கோவனை தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பயனின்றி இளங்கோவன் உயிரிழந்தார்.
இதுகுறித்து வழக்கு பதிந்த கபிஸ்தலம் காவல்துறையினர் ராஜேஷ் முத்துக்குமார் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். உத்தரமேரூர் பெருநகர் செய்யாற்றில் 28 ஊர்களை சார்ந்த சிவபெருமான் ஒரே இடத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர், மானாமதி வானசுந்தரேஸ்வரர், மேல்பாக்கம் வரதாம்பிகை, வரதேஸ்வரர், இளநகர் உடைய நம்பிக்கை உடைய புரீஸ்வரர் மற்றும் இளநீர்குன்றம், கீழ்நீர்குன்றம் அத்திமுருக பெருமான் உள்ளிட்ட 28 ஊர்களை சேர்ந்த சிவபெருமான் பெருநகர் செய்யாற்றில் இரவு முழுவதும் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் 9வது நாளாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருவதால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கலுக்கு முன்னதாக 8 நாட்கள் தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பொங்கலுக்கு பிறகு 9வது நாளாக இன்று 1500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள், மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் மற்றும் பொருளாளர் மகேஸ்வரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வேண்டும் எனவும், அதற்கான அரசாணை வெளியிடும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தமிழ்நாடு அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தமிழக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியதால் அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இணைத்து ஊராட்சிகளுக்கு 3,400 ரூபாய் ஓய்வூதியம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது. எனவே இன்றைக்கு 9ஆம் நாள் போராட்டமாக நாங்கள் இன்றைக்கு இங்கே தொடங்கி இருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை. இனி வருவது திரையுலக செய்தி. சாக்லேட் மன்னன் என்று அழைக்கப்படும் நடிகர் மாதவன் நடித்த மின்னலே திரைப்படம் மறு வெளியீடாக திரைக்கு வரவுள்ளது. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நடிகர்கள் மாதவன், ரீமா சென் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி 2001ஆம் ஆண்டு மின்னலே திரைப்படம் வெளியானது. இது வெளியான காலத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி படமானது. மேலும் நடிகர் மாதவன், கௌதம் வாசுதேவ் மேனன், இசையமைப்பாளர் ஹாரிஸ் பலருக்கும் பெரிய வெளிச்சத்தை கொடுத்த இப்படம் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி மறு வெளியீடாக திரைக்கு கொண்டு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 630 ரூபாய் அதிகரித்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 5,040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,30,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 129 புள்ளிகள் குறைந்து 83,609 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 23 புள்ளிகள் குறைந்து 25,705 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். இந்திய அமெரிக்க வணிக உடன்பாடு இரு நாட்டு நலனையும் காக்கக்கூடியது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். பிற நாடுகளுக்கு விதித்ததை விட அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு வரி குறைவு என்று அமைச்சர் ஆறுதல். நாட்டு நலனை விட்டுக் கொடுக்க அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டதால் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அன்னதானத்தில் நரிக்குறவ சிறுவர்களை விடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் அப்பாவு பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டல். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. முதியோர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என உறுதி. அரேபிய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க விமான தாங்கி கப்பலை நோக்கி சென்ற ட்ரோன்.
ஈரான் ட்ரோனை சுட்டு வீழ்த்திவிட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.